எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவங்க பதவி ஏற்ற முதல் நாளே ஒரு சூப்பரான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு அரசாணைய வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னா, நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு பணவீக்கத்தை சமாளிக்க 200 யூனிட் இலவச மின்சாரம். விலைவாசி ஏறிக்கிட்டே போற இந்த நேரத்துல இது கண்டிப்பா ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? சரி, இந்த திட்டத்தோட முழுமையான விதிமுறைகள் என்ன, இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுது, தரவுகள் என்ன சொல்லுதுன்னு இன்னைக்கு இந்த அலசல்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். ஆனா இந்த அறிவிப்பு வந்த உடனே நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய கேள்வி, ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கும். அப்போ அந்த பழைய 100 யூனிட் இலவசம் இனிமே கிடைக்குமா இல்ல அது ரத்தாகிடுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்மளோட இந்த நியாயமான குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அரசாங்கம் ரொம்பவே தெளிவான ஒரு அரசாணையை வெளியிட்டு அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். பகுதி 1, 500 யூனிட் முக்கிய விதிமுறை. இந்த மொத்த குழப்பத்தையும் தீர்க்கணும்னா நாம முதல்ல இந்த பேசிக் ரூலை தான் புரிஞ்சுக்கணும். இந்த விதிமுறை ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. உங்க வீட்ல 2 மாசத்துக்கான கரண்ட் பில் 500 யூனிட்டுக்கு உள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு 200 யூனிட் சுத்தமா இலவசம். ஆனா ஒருவேளை நீங்க 500 யூனிட்டை தாண்டி பயன்படுத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல தான் ட்விஸ்ட். இந்த புது 200 யூனிட் சலுகை உங்களுக்கு பொருந்தாது. அதுக்கு பதிலா பழைய சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஏற்கனவே நமக்கு கிடைச்சிட்டு இருந்த அந்த 100 யூனிட் இலவசம் மட்டுமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க 500 யூனிட்டை கிராஸ் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறது தான் நீங்க எந்த ஸ்கீம்குள்ள வர்றீங்கன்னு முடிவு பண்ணுது. பகுதி 2, கட்டண உதாரணங்கள் மற்றும் நடைமுறை விளக்கங்கள். சரி, இதெல்லாம் பேப்பர்ல பார்க்க நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல நம்மளோட அன்றாட கரண்ட் பில்ல இது எப்படி எதிரொலிக்கும்னு சில உதாரணங்கள் வச்சு பார்ப்போம். இப்போ இந்த டேட்டாவை பாருங்களே. முதல்ல குமாரோட பில் எடுத்துப்போம். அவர் 2 மாசத்துல 499 யூனிட் கரண்ட் யூஸ் பண்ணிருக்காரு. அவர் கரெக்டா அந்த 500 யூனிட்டுக்குள்ள இருக்கிறதால இந்த புது ஸ்கீம் படி அவர் வெறும் 299 யூனிட்டுக்கான கட்டணத்தை மட்டும் கட்டினா போதும். ஆனா அடுத்து இருக்கிற அருணோட உதாரணத்தை பாருங்க. இது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம். தரவுகளின்படி அவர் யூஸ் பண்ணது வெறும் 120 யூனிட் தான். ஆனா அவர் 400 யூனிட்டுக்கான கட்டணத்தை கட்டணும்னு கணக்கீடு காட்டுது. இந்த துல்லியமான எண்கள் மூலமா வெவ்வேறு பயன்பாடுகளுக்கு பில்லிங் எப்படி கம்ப்ளீட்டா மாறுதுன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். பகுதி 3, அரசின் நிதி தாக்கம் மற்றும் பொருளாதார விளைவு. ஓகே, இதுவரைக்கும் தனிநபர் பில்ல பத்தி பேசணும். ஆனா ஒரு மாநிலத்தோட நிதி நிலையில இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நாம ஜூம் அவுட் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். 1,70,30 கோடி ரூபாய். ஆமாங்க, நீங்க சரியாதான் கேட்டீங்க. இந்த ஒரு புது திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக அரசாங்கம் கூடுதல் மானியமா வருஷத்துக்கு 1,70,30 கோடியை செலவு பண்ண போறாங்க. இது உண்மையிலே தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ஒரு மிகப்பெரிய கூடுதல் சுமைதான் இல்லைங்களா? ஒரு திட்டம் மாநிலத்தோட நிதி ஆதாரங்கள்ல எந்த அளவுக்கு ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத இந்த பிரம்மாண்டமான நம்பர் நமக்கு கண்முன்னாடி காட்டுது. சோ இந்த விஷயத்துல நம்ம 2 வெவ்வேறு பக்கங்களையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போற விலைவாசியால கஷ்டப்படுற நம்ம ஊரு சாதாரண மக்களுக்கு இந்த திட்டம் மாசாமாசம் ஒரு பெரிய ரிலீஃப கொடுக்குது. குடும்பங்களோட கஷ்டத்தை குறைச்சு பொதுமக்களோட நலனை முன்னிறுத்துற ஒரு முக்கிய முடிவா இது இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அரசாங்கம் மற்றும் மின்சார வாரியத்தின் மேல வருஷத்துக்கு 1,730 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு இமாலய சுமையை இது ஏத்தி வைக்குது. எந்த ஒரு பெரிய மக்கள் நல திட்டமா இருந்தாலும் அதில் இருக்கிற இந்த 2 பக்கங்களையும் நம்ம மறுக்க முடியாது. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். மக்கள் நலனுக்கும் மாநிலத்தோட நிதி சுமைக்கும் நடுவுல இருக்கிற இந்த சென்சிட்டிவான பேலன்ஸை நாம எப்படி மெயின்டைன் பண்ண போறோம்? சாமானிய மக்களோட பண கஷ்டத்தை தீர்க்க வேண்டிய அவசியமான நிவாரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மின்சார வாரியத்தோட பொருளாதார நிலைத்தன்மையை எப்படி உறுதி செய்யறது? இது கண்டிப்பா நாம ஒவ்வொருத்தரும் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. சரி, இந்த அலசல் மூலமா இந்த புது ஸ்கீம் பத்தின தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட சிந்தனைக்கே இந்த கேள்வியை விட்டுட்டு நான் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.